ஜோதிட நேயர்களுக்கு காலை வணக்கம். விசுவவாசு வருடம் தை மாதம் 13ஆம் தேதி 27/1/2026 செவ்வாய்க்கிழமை, நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. மாலை வேலையாக இருந்ததுன்னா 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திர நேயர்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக நல்ல விஷயத்தோடு கூடிய காலகட்டங்கள். இன்றைய ராசி பலன் விஷயங்கள்: மேஷம், சுகத்தன்மைகள் ஏற்படக்கூடிய நாட்கள். உடல்நிலை பாக்கிய விஷயங்கள் மேன்மை பெறும். மருத்துவத்தில் அதாவது ரிப்போர்ட்ஸ் மற்ற விஷயங்களுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம். இந்த காலகட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த திறன், வாய்ப்புகள், மற்ற விஷயங்கள் கிடைக்கும். அதாவது வெளி சார்ந்த பயணம், போக்குவரத்து போன்ற விஷயங்கள் சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல செய்திகள் சேரக்கூடிய அணுகுமுறையான நாட்கள், வாய்ப்புகள் இருக்கிறது. எதிர்பார்த்த விஷயத்தோட அமைப்புகள் சுபங்களாக அமையும் நாட்கள். பங்குச்சந்தை நேயர்கள் நல்ல லாபத்தை ஈட்டலாம். ரிஷப ராசி நேயர்கள் லாபகரம் இருந்தால் கூட செலவீன விஷயங்கள் இரட்டிப்படையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிப்பயணம், வெளி கொடுக்கல் வாங்கல்கள், ரொம்ப நிதானத்தினுடைய அமைப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரங்கள். எதையும் ரொம்ப யோசனை பண்ணி செய்ய வேண்டிய காலகட்டங்கள். கல்வி, குழந்தைகள் சிறப்பாக இருக்கும். பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளில் சற்று கவனமாக இருப்பது. அரசு பணியில் இருப்பவர்கள் ஆதாயம் கிடைத்தால் கூட சற்று மன உளைச்சல்கள் ஏற்படும். ரொம்ப கவனம். மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நிறைவு தன்மைகளினுடைய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள். இன்னல்கள் சார்ந்த விஷயத்தோட அமைப்புகள் கொஞ்சம் சந்திக்கக்கூடிய நாட்கள் இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனத்தோடு இருந்து செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. பிரயாண விஷயங்கள், மற்ற விஷயங்கள் பலன்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். உடல்நிலை காலகட்ட விஷயத்தில் சற்று தொய்வுகள் இருந்தால் கூட அதில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி குழந்தைகள், கல்விஸ்தான விஷயங்களில் கவனம். கடகராசி நேயர்களை வெற்றி, புகழ் சேரக்கூடிய நாட்கள். தொழில் லாபகரமாக அமையக்கூடிய நாட்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் சுபங்களாக அமையும். மாணவ கண்மணிகள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு அதிகமான லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம், சுபிட்சங்கள், பணியிடை மாற்றங்கள் போன்ற விஷயத்தோட அமைப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மத்தை பொறுத்தளவிற்கு தாமத விஷயத்தோட அமைப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக அமையும் வண்ணம் அமைகிறது. அதாவது எந்த ஒரு காரியத்தையும் லேட்டாக செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாட்கள். வேலைகளில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவியை பொறுத்தளவிற்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மைகளில் இருந்து செயல்படுத்திக்கக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கும். பங்குச்சந்தை நேயர்கள் முற்றிலுமாக முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு நற்செய்திகள், சுபபலன்கள், நீண்ட தூர அமைப்புகளிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இதெல்லாமே சுபங்களாக இருக்கும். கணவன் மனைவிக்குடைய ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள், நல்ல ஆரோக்கியமான தன்மைகள் போன்றவற்றிற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தால் கூட சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான முதலீட்டுகளினுடைய விஷயங்களை ஏற்படுத்தலாம். மாணவ கண்மணிகளுக்கு அலைச்சல், மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப கவனம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பக்தி, இறை ஆதிக்க விஷயத்தோட அமைப்புகள் அதிகமாக இருக்கும். பிளான் பண்ணி அதாவது கோவில் ஸ்தலங்களுக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலங்கள். அதாவது சுபீட்சமான காரிய விஷயத்தை சற்று தவித்து வைப்பதற்கான காலங்கள். வாகன பயண விஷயத்தோட அமைப்புகளில் எச்சரிக்கைகள். பெரியோர்கள் மத்தியில் உடல்நிலை காலகட்டங்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு தன்மைகள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு முதலீடு சார்ந்த விஷயத்தோட அமைப்புகளில் கவனத்தினுடைய அமைப்புகளோடு இருந்து செயல்படுத்தி கொள்ளக்கூடிய விகிதங்கள் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு சான்சஸ் இருக்கிறது. விருச்சக ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு மேன்மை அனுகிரகமான நாட்களாக அமையும். மேன்மை தன்மைகள் சுபங்களாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு விஷயத்தை நல்ல அனுகிரகமாக ஈட்டி பலன் பெறக்கூடிய வாய்ப்புகளுக்கு ஜாதகம் சுபிட்சத்தினுடைய விஷயங்களை இன்றைய நாள் பலன் அமைப்புகள் தன்படுகிறது. அதாவது வெளிப்பயணம், பிரயாணம் சார்ந்த விஷயத்தோட அமைப்புகளில் மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல மாற்றுதல்கள், மற்ற விஷயங்கள் கிடைப்பதற்கு சான்சஸ் உள்ள இடத்தினுடைய அதிபதி. ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு கலந்து ஆலோசனை செய்து கணவன் மனைவி செய்வது ரொம்ப நல்லது. பங்குச்சந்தை நேயர்கள் சுமாரான லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு கவலைகளினுடைய விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்கள். மன கஷ்டங்கள், துன்பங்கள், அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இடையூறுகள் ஏற்படும். லாபகரமான விஷயங்களுக்கு பதிலாக நஷ்டங்கள் இருக்கும். பணங்கள் கரையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. நாளைய தின விஷயங்கள் சற்று கவனத்தோடு தனுசு ராசிகள் மேற்கொள்வதும். அரசு பணிகளில் இருப்பவர்கள் இடைஞ்சல்கள், பிரச்சனைகள் உயரதிகாரிகள் மட்டத்தில் இருக்கும். காவல்துறை நண்பர்கள் பொறுமையான அனுகிரகத்தோடு மூவ் பண்ணுவது மிக நல்ல விஷயத்தோடு கூடிய காலமாக இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளை பெரும்பகுதி தவிர்த்துக் கொள்ளலாம்.
மகர ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு அமைதி தேவை. கணவன் மனைவி வீடுகளில் பொறுமையான விஷயங்களோடு இருக்கணும், நிதானமாக இருக்கணும். எது விஷயத்தையும் ரொம்ப யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. எதிர்பாராத திருப்பங்கள் இருந்தால் கூட அது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகைகளாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அலைச்சல், மன உளைச்சலினுடைய சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு முதலீடு காலகட்டத்திற்கு ஏற்ற விகிதை உகர்ந்த அமைப்பாக செய்ய வேண்டும், இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பரிவு காலகட்ட விஷயங்கள் இருக்கும். அதாவது அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவிகள் இருக்கும், நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ கண்மணி நேயர்களை பொறுத்தளவிற்கு சுபிச்சங்கள் இருக்கும். அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு இடமாறுதல் மற்ற விஷயத்தில் அமைப்பின் சுபிச்சங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும். நீண்ட காலமாக உடல்நிலை தேகாட்டத்தில் இருப்பவர்களுக்கு மீளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்களை பொறுத்தளவிற்கு நல்ல பலன் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மாணவ கண்மணிகள் வாகன பயணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம். மீன ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு ஆதரவு அனுகிரகமாக பெருகக்கூடிய நாட்கள். அதாவது பண வரவுகளில் திருப்திகரம் இருக்காது, செலவீன விஷயத்தில் அமைப்புகள் இருக்கும். பெரியோர்கள் உடல்நிலைகளை பேண வேண்டிய காலங்கள் இருக்கிறது. பங்குச்சந்தை நேயர்கள் முதலீடுகளில் கவனம். மாணவ கண்மணிகளினுடைய விஷயங்கள் சிறப்பாக இருப்பதற்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது, கொஞ்சம் கவனம். பங்குச்சந்தை நேயர்களினுடைய விஷயங்களில் அதிக தாக்கங்கள் ஏற்படுத்தும். இன்றைய நாட்கள் இனிய நாட்களாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம். ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் போடக்கூடிய விஷயத்தை பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனல் வழியாக வருகிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி முதல் 7 மணி வரை லைவ் செக்ஷன் இருக்குது. அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஜோதிடம், வாஸ்து மற்றும் திருமண தகவல் அத்தனை விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.